உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண் உனை தேடும் எந்தன் வீடு. நான் பகலிரவு நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையில் உன் கொடை அழகு. நான் பகலிரவு என் உறக்கங்களில் நீ முதல் கனவு. நீ வேண்டுமே இந்த பிறவியை கடந்திட, நீ போதுமே. ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். 100 ஆண்டு உன்னோடு வாழ வேண்டும் மண்ணோடு, பெண் உனை தேடும் எந்தன் வீடு. நான் பகலிரவு நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையில் உன் கொடை அழகு. நான் பகலிரவு என் உறக்கங்களில் நீ முதல் கனவு. நீ வேண்டுமே இந்த பிறவியை கடந்திட, நீ போதுமே. தீர்மானிக்கப்பட்டது தான் நடக்குதுங்கிறதுல எனக்கு முழுமையான நம்பிக்கை. அவள் செலக்ட் பண்ண மாப்பிள்ளை வந்து நிச்சயமாக அவளுக்கு வந்து ஒரு சூட்டபுளான மாப்பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மேரேஜ் இப்போ தான் எல்லாம் கூடி வந்திருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Parthiva met Lakshana last year
and we were very happy to see her. They make a very good couple. They are very compatible. So we decided that this would be an excellent match. What I'm very happy to say, immediately our two families, we got on very well. And I'm sure Parthiva and Lakshana will be extremely happy together. In fact, I told my children, there's absolutely no need to get married. We are very happy the way we are. But then I met Lakshana and I changed my mind completely. I was so happy. She's like my daughter. And was very keen that then I met her parents. I came here and I had such a lovely time with them. Sugati is like my sister, Jayachandran is like my brother. And I realized then what a mistake I made. And was very, very keen that he marries Lakshana. And now that they're married, I'm so happy. I've never been so happy in my life. I've got myself a new family who I now consider my own. And I hope this continues forever. Thank you. இவளுக்கு வந்து கிடைச்சிருக்க மாப்பிள்ளை வந்து இவ எப்படி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ, தனக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி எப்படி அமையணும்னு நினைக்கிறாளோ, எப்படி அவங்க இருக்கணும், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஃபுல்லாக எல்லாம் மேட்ச் ஆகிறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நான் இவ்வளோ நாள் கடவுள்கிட்ட கேட்டது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து கடவுள் வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு என் மகளுக்கு. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். We grew up together. We've lived together for 30 years almost, and he's my best friend. And I think he's done well for himself. He's a very lucky man. He's with Lucky now. Parthiva and Lakshana, I wish you all happiness. You're both very happy now, and I hope you continue being that way. All the best. She's very smart, well brought up, well educated, well mannered, and definitely a person whose qualities I really appreciate. So what I thought about her the first time we met, she was basically strutting around, and she was very, very pretty, very beautiful, and I was actually totally stunned. I was totally smitten actually, and well, we actually get along very well together. We have a lot of shared interests. We like the same. We have the same food habits, except she has jam with egg, which I don't like. But other than that, I think we're a good match. Hope we have a good life together. I'll definitely take care of her. Hope she does the same for me. And let's hope. Wish us all the best. எப்போவுமே என்கிட்ட வந்து உனக்கு என்ன மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும், உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் நான் எப்போவும் என்ன சொல்லுவேன்னா, என்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், என்னை விட ஸ்மார்ட்டாக இருக்கணும், என்னை விட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கூட ப்ரைடு இருக்கக்கூடாது, ஹம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். From the time this wedding has been fixed, it's been a very, very special period for me. எங்கள் அப்பா வந்து அவருக்கு ட்ரெஸ் வாங்குறது கூட 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். But then he was there with me throughout for my shopping. And அம்மா வந்து she wakes up like at 4 o'clock in the morning and she has a long list of things to do. ஒரு வெட்டிங் பிளானர் கூட இந்த அளவுக்கு ஒரு வெட்டிங் பிளான் பண்ணியிருக்க முடியாது. I'm really happy. I feel very blessed that I have my parents here with me. Once all this was fixed and we knew that Parthiva is going to marry my sister, so he had actually walked up to me at some point and said, like how it happens now, even after the wedding, I should still take care of my sister. Whatever I'm doing now, all the gifts that I'm buying, I should still continue buying, so that, and whenever he is busy with his video games or with his bike rides, I should still take away my sister and do whatever I have been doing for all this while, so that Parthiva has some time to chill. So kind of he's like a very chilled out guy, with some humor to his side and kind of relaxed. So that's about Maaplai Parthiva. Alright, Lakshana and Parthiva, all the best guys, chillax. So this wedding was
really very nice. It was everything that I had dreamt of. In terms of, it was a small gathering. It was in my ancestral temple. It was it was traditional. Yet we didn't have too many ceremonies, so it was a perfect wedding for me. For me, the wedding, it was very tiring. Endless photo shoots, wearing a veshti, going to a temple, sweating a lot, running from here to there, to various locations. I never really imagined I would ever get married. So now that I am married, I am very happy to have a wife like you. And I think, yes, it's really worth it. So thank you all for being a part of our wedding. Many of you attended it, many of you watched it live. So, and I'm sure all of you wished us well. So thank you so much. Thank you all for your good wishes. We're very happy that you are part of this. Without all your support, it would have been very difficult for us to accomplish this.